Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. சரவணன், இப்ப நீ சாப்பிட வந்தியா இல்ல எங்களை பார்த்துட்டு இருக்க வந்தியா? உன்னை யாரையா எங்களை பார்க்க சொன்னது? ஒழுங்கா வந்த வேலையை பாரு. சாரி சார். இப்போ ஓகேவா? நல்லா வாங்கினியா? சட்னி கொஞ்சம் காரமா இருக்கு. யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். ஃபைன், நல்லாவே இருக்கு. Thank you. சக்தி, இங்க பாத்தியா, ஆளுக்கு அவங்க ஆளுங்க அனுப்புன சாப்பாடு சாப்பிடுறாங்க. நம்ம பாஸ் அவர் ஆளு கூடயே சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீயும் இருக்கிய ரொமாட்டிக்கா என் கூட சாப்பிட்டாதான் என்ன? ரைட்டு விடு. ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்க. சக்தி, ஆம்பளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளை சாப்பிடணுன்றது அந்த காலம். நீ சாப்பிடு. மீனாட்சிக்கு கால் பண்ண நல்லா இருக்குமே. சாப்பாடு எப்படி இருந்தது? ஹலோ, சாப்பாடு மகா மட்டமா இருந்துச்சு. ஒரு டேஸ்ட் இல்ல, சரியா வேகல. இதெல்லாம் ஒரு சாப்பாடா? என்ன மீனாட்சி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி நான் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட போல இருக்கேன். நல்ல விஷயம்தான். எனக்கும் வேலை மிச்சம். நீங்க ஹோட்டல்லே சாப்பிடுங்க. நான் நிம்மதியா உட்காந்து சீரியல் பாக்குறேன். ஆடி பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ உடனே சீரியல் பார்க்க போயிடுவியா? என் மீனுக்குட்டி, உண்மையிலேயே உன் சாப்பாடு சூப்பரா இருக்கு. உன் மோர் குழம்புக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? காதல் மோர் குழம்பு. நீ மோர் குழம்பு மட்டுமா வச்சிருக்க, கூட உன் காதலையும் மிக்ஸ் பண்ணி தானே வச்சிருக்க. உண்மையிலே சூப்பர் மீனாட்சி. போதும் போதும். மோரை விட நீங்க ரொம்ப வழியாதீங்க. முதல்ல ஒழுங்கா ஆபீஸ்ல உட்காந்து வேலையை பாருங்க. கொஞ்சம் ஸ்வீட் போட்டுக்கோங்க சார். சாப்பிட்டு போதும் நித்யா. கொஞ்சம். கோதாவரி, சக்தி எப்போ வருவா? அவ எப்பவும் போல 5 மணிக்கு வந்துருவா. சுபத்ரா, சுபத்ரா. சுபா, வாங்கம்மா, பைய கொடுங்க. வணக்கம்மா. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. சுபத்ரா. அம்மா வாமா, எப்படி இருக்க? இருக்கேம்மா. மீனாட்சி, பாட்டி வந்திருக்காங்க, தண்ணி கொண்டு வாமா. கொண்டு வரேம்மா. என்ன நேரமோ என்ன தரித்திரம் பிடிச்சதோ, எங்க குடும்பம் இங்க வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் என் பொண்ணோட தலையெழுத்து. ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? நாங்க என்ன வேத்தாளுங்களா இங்க வந்து தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? இதுவும் உங்க வீடு மாதிரி தானே. இது எங்க வீடா? எங்க வீடு என்ன உங்க வீடு மாதிரி குடோன் மாதிரியா இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்ததால எங்களையும் உங்கள மாதிரி வக்கத்தவங்க நினைச்சீங்களா? இவகிட்ட நான் அப்பவே படிச்சு சொன்னேன், வசதி இல்லைன்னா நம்ம வளர்க்குற நாய் கூட நம்மள மதிக்காதுன்னு. கேட்டாளா இவ? இவ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படனா? ஊர்ல அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, வான்னு சொன்னா கேக்குறாளா இவ? அம்மா, இதெல்லாம் எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டு? விடு. ஆமா. பாட்டி வாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லாவே இருக்கேன். இந்தங்க பாட்டி, தண்ணி குடிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. இருங்கம்மா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வழக்கமா உங்களுக்கு போடுற காஃபி மாதிரி போடாம கொஞ்சம் நல்லா காஃபி போட்டு கொண்டா. என்னத்த சொல்றது, இன்னைக்கு ஊர் உலகத்துல பொண்ணுங்களை மட்டுமே பெத்து வச்சிருக்கவங்க கூட சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா 2 ஆம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ எப்படி கஷ்டப்படுறா? இத பிள்ளைங்களாவது புரிஞ்சுக்கிட்டு வசதியான வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அம்மாவை நல்லா வச்சுட்டு இருக்காருங்களா? அதுவும் இல்ல.
மூத்தவன் என்னடான்னா ஒரு அனாதை பொண்ணை பார்த்து வச்சிருக்கான். ரெண்டாவது பையனாவது ஒழுங்கா இருந்தானா? அவனும் போயும் உன் பொண்ணை பார்த்திருக்கான். நீ ஒரு சாதாரண கண்ட்ராக்டர். நீ வாங்குற இந்த 5-10 சம்பளம் உன் குடும்பத்தை நடத்துறதுக்கே பத்தாது. இந்தாங்கம்மா காஃபி. என் பேரனுங்க தங்க விக்கிரகங்கள் மாதிரி இருக்கானுங்க. ஆனா அவனுங்க பார்த்து இருக்கிற பொண்ணுங்க நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்னு சைனா மூஞ்சி, இன்னொன்னு ஜப்பான் மூஞ்சி. ஏம்மா என்ன இது? அம்மா என்ன பண்றது? அந்த கடவுளுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லணும். நடக்கட்டும். இன்னும் என்னதான் நடக்குதோ நடக்கட்டும். என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்க தான் போறேன். ஆமா, நீயும் என் மருமகனும் போய் ஜோசிகாரனை பாத்தீங்களாமே, என்ன சொன்னாரு? சிவா தம்பி கல்யாணம் பண்ணா இழந்த சொத்தெல்லாம் திரும்ப கிடைச்சிரும்னு சொன்னாரு. பரவாயில்ல, நல்ல மனுஷனா தான் இருக்கேன். பணம் காசு இல்லைனாலும் நல்ல குணம் இருக்கு. ஆமா, நாங்க நல்லா இருக்கணும்னு இத பண்ணையா இல்ல உன் பிரச்சனை தீர்றதுக்காக இத பண்ணையா? எது எப்படி இருந்தாலும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்ச பாரு. அந்த மனசை நான் பாராட்டியே ஆகணும். அது சரி, இந்த விஷயத்தை பத்தி சிவா கிட்ட பேசுனியா? கல்யாணத்துக்கு சிவா ஒத்துக்கிட்டானா? இல்ல, இனிமே தான் பேசணும். ஆமா, சிவா ஒத்துக்குவானா? இருக்கிற நிலைமைய சிவா தம்பிக்கு புரியுற மாதிரி சொல்லி கொஞ்சம் அன்பா பரிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லி கேட்டா ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேம்மா. பாப்போம் அவன் என்ன சொல்றான்னு. அம்மாடி, நம்ம ரூம் எந்த பக்கமா இருக்கு? வாமா. ஏமா, அந்த பேக்க கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துறியா? சரி பாட்டி. என்ன அனு, காலேஜ் கிளம்பல? இதோ கிளம்புறேன்க்கா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு வந்திருக்க, ஆனா சொல்ல தயங்குற. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து சக்தி, நான் அசோக்க பார்க்க போயிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அப்படியே அரேஞ்சன் வை. அறிவு இருக்கா உனக்கு? நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? எதுக்கடி அங்க போன? உன் வயசுள்ள ஒரு பொண்ணு ஸ்டேஷன் போனா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? எதுவுமே யோசிச்சு பார்க்க மாட்டியா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? இதுல என்ன சக்தி தப்பு இருக்கு? எதுக்கு போனேன்னா, அசோக் என்னோட ஃப்ரெண்டு. அவர் லாக்அப்ல இருக்கும்போது போய் பாக்குறதுலயோ உதவி செய்யறதுலயோ என்ன தப்பு இருக்கு? வாய மூடுறி. சிவா குடும்பம் இப்படி கஷ்டப்படுதுன்னா அது காரணமே அந்த அசோக் தான். சக்தி, அவர் செஞ்சது தப்புதான். ஆனா செய்யற தப்பெல்லாம் மன்னிக்க முடியாததா இருந்ததில்ல. பாவம் தெரியுமா அசோக்கு? அவர் அண்ணன் லாக்அப்ல இருக்காருன்னு தெரிஞ்சதும் அவர் கூட இருக்கிறதுக்காகவே வேணும்னு இவரும் லாக்அப்க்கு போனாரு. சிவா கூட லாக்அப்ல இருக்கும்போது அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லிருக்காரு. ஆனா அப்ப கூட சிவா எதையுமே புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்திருக்காரு. சிவாவுக்காக தான் அசோக்கும் லாக்அப்க்கு போனாரு. ஆனா சிவா மட்டும் பெயில்ல வெளியே வந்துட்டாரு. ஆனா அசோக்க பெயில் எடுக்க யாருமே வரல. சிவா கூட பிறந்த சொந்த தம்பின்னு கூட பார்க்காம அப்படியே அவரை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு. யாருமே இல்லாம இன்னைக்கு அனாதையா லாக்அப்ல இருக்காரு. அவருக்கு போய் உதவி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ப்ளீஸ் சக்தி, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். அவரை பெயில்ல எடுக்கலாம். லூசாடி நீ? திரும்ப திரும்ப சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கியா? அவனை வெளியில கொண்டு வரதுக்கு யோசிக்கிறியே, அவனால எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு யோசிச்சு பாத்தியா நீ? சுந்தருக்கும் அக்காக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இவ்வளவு நாள் டென்ஷன்ல இருந்தோம். இப்ப எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல அசோக்குக்கு நாம உதவி செஞ்சா அப்பவே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சே
நாம இந்த காரியத்தை செய்யணுமா? சொல்லு சொல்லுடி. இங்க பாரு அனு, உதவி செய்யலாம். அது நமக்கு பிரச்சனை வராம இருக்கிற வரைக்கும். பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு உதவி செய்யறத நம்ம தலையில நாமளே மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு சமம். இங்க பாரு, இத பத்தி யோசிக்கிறது இதோட நிறுத்திக்கோ. புரியுதா? போ. காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. ம். ஆ? ம். ஹாய் டியர், என்ன பலத்த யோசனை? சக்தி, என்ன சக்தி கண்டுக்கவே மாட்டேன்ற? சக்திமா, சக்தி டார்லிங். ஏய், என்ன? இல்ல, அப்படி என்ன பலத்த யோசனை? என்ன பத்தி தானே? நான் ஏதாவது யோசிச்சா உன்னை பத்தி தான் இருக்குமா? ஒரு காதலன் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன பலத்த யோசனை? ஏய், இப்ப நீ வாய் மூடிட்டு வெளியில போறியா இல்லையா? ரைட்டு, விடு. என்ன பத்தி நீ யோசிக்கல, வேற எதை பத்தி யோசிக்கிற? இன்னும் 10 நாள்ல ஆபீஸ மூடிடுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. சோ சிம்பிள் சக்தி, ஒரு பெரிய பூட்டா வாங்கிட்டு கொடு. ஏய், ஐடியா தரலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு தொல்லை பண்ணாம பேசாம இரு. நம்மளும் யோசிப்போம். சக்தி, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? வழக்கம் போல நீயே எதுக்கு ஒரு ஐடியா சொல்ல. எப்படியும் நீ ஒரு நல்ல ஐடியா வச்சிருப்ப, சொல்ல. கூடம் உன்கிட்ட போய் சொன்ன பாரு. என்ன சக்தி, நீ எப்பவும் கரெக்டா சொல்லுவ, அதனால தான் சொன்னேன். ஏன், உனக்கு எதுவும் ஐடியா தோணலையா? ஐடியா எல்லாம் ரெடி தான். என்னது, ஐடியா ரெடியா? அப்புறம் என்ன யோசிக்கிற? போய் எக்ஸிக்யூட் பண்ணு. அதுதான் இங்க பிரச்சனையே. நான் சொல்ற ஐடியா உண்மையிலே நல்ல ஐடியாவா இருந்தாலும் அந்த சிவா பிடிக்காத வாதியார் பிராக்டிக்கல் மார்க்க கம்மி பண்ற மாதிரி உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஏய் சரவணா, சிவா கிட்ட நீ போய் சொல்ல. என்னது, சிவா சார்கிட்ட நான் சொல்றதா? முதலுக்கு மீனை போட சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ முதல வாயிலேயே ஊட்டி விட சொல்ற. என்னால முடியாதுப்பா. ஏண்டா, தைரியமா ஒரு பொண்ணு கிட்ட போய் காதல சொல்ல தெரியுது, ஆனா ஒரு பையன் கிட்ட ஐடியா சொல்ல மாட்டியா? இவ்வளவுதானே உன் தைரியம்? நீ 4 வாரத்துல திட்டிட்டு விட்டுருவ, ஆனா அவரு நாள் முழுக்க திட்டிட்டே இருப்பாரு. என்னால முடியாது. ஏய் இங்க பாருடா, சிவாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா மூளை இல்லாதவங்க அர்த்தம். எவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்தாலும் அது ஏத்துக்கவே மாட்டாரு. அவர்கிட்ட போய் நான் ஐடியா சொன்னேன்னு வையேன், அவ்வளவுதான், கட்டி போட்ட நாய்க்கு சிக்கின கயிறு மாதிரி ஆயிடுவேன். ப்ளீஸ்டா, எனக்காக ஹெல்ப் பண்றா. சரி சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால நான் ஒத்துக்கிறேன். முதல்ல உன் ஐடியாவை சொல்லு. சூப்பர் சக்தி. போ, நீ முதல்ல போய் சொல்லு. போ போ. சக்தி, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? ஏய் கம்முன்னு இருடா. என்ன சார் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? எவ்வளோ நேரம் தான் சார் உட்காந்துருக்கிறது? எதுக்கு வர சொன்னீங்க? சொல்லுங்க சார். எல்லாரும் டீ சாப்பிடுங்க. மிஸ்டர் சிவா, நீங்க கூப்பிட்ட டீ பார்ட்டி வைக்கத்தானா? முதல்ல நீங்க கொடுத்த பணத்தை எப்போ செட்டில் பண்ண போறீங்க? இவர்கிட்ட போய் எப்போ தருவீங்கன்னு கேட்குறீங்க? இதோ பாருங்க சார், பணம் எல்லாத்தையும் இப்போவே செட்டில் பண்ணுங்க. நாங்கள் இப்போவே கிளம்புறோம். இங்க பாருங்க, இந்த மாசம் இபி பில் கட்டுறதுக்கே என்கிட்ட பணம் இல்லை. இபி பில் கூட கட்ட முடியாதன்னா உங்க பணத்தை எப்படி செட்டில் பண்ண முடியும்? அப்போ எங்க பணத்துக்கு என்னதான் வழி? இல்ல, திரும்ப தரக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அப்படி நினைச்சிருந்தா உங்க எல்லாருமே நான் ஏன் கூப்பிட்டு வச்சு பேச போறேன். எது கூப்பிட்டீங்க? என்ன பேசணும்? உங்க ஐடியா என்னன்னு எதுவுமே எங்களுக்கு புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்ககிட்ட வாங்கின பணத்தெல்லாம் நான் திரும்ப தரணும்னா
நான் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸை ரன் பண்ணணும். அண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் ஆஃபீஸை ரன் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் ஆஃபீஸை இழுத்து மூடுற சூழ்நிலை தான் இருக்கு. என்னை நம்பி இந்த பிஸ்னஸில் பணம் போட்ட நீங்கள் நஷ்டப்படுறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. உங்கள் பணம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக திரும்ப கிடைக்கிறதுக்கும் நான் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்கு. எங்க கிட்டயா? என்ன வழி சொல்கிறேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஃபர்தராக ஆஃபீஸை ரன் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கோ ஒரு 50 lakhs ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் என் ஆஃபீஸை ரன் பண்ணி உங்கள் பணம் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டோடு நான் ரீபே பண்ணுறேன். என்ன சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க கையாலேயே எங்க கண்ணை குத்திக்க வழி சொல்றீங்களா? இல்லை சார், அப்படி இல்லை. நீங்க சொல்ற மாதிரி செய்யறது தெரிஞ்சே கிணத்துல குத்திக்கிறதுக்கு சமம். ஏற்கனவே கொடுத்த பணமே இன்னும் வரல. நீங்க இன்னும் பணம் கேட்டா எப்படி கொடுக்கறது? நீங்க கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்க எங்களை பார்த்தா என்ன இளிச்சவாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்லை சார், சிவா. நான் என்ன சொல்லணும் என்ன எங்களே முழுசா முடிக்கலாம் நினைச்சீங்களா? சார், ஏமாத்துற பழக்கங்கிறது என் ரத்தத்திலே கிடையாது. நான் ஜென்யூனா சொல்றேன், என்ன நம்புங்க. எப்படி நம்புவாங்க? பிசினஸ் நடக்கிற கம்பெனியா இருந்தா எது சொன்னாலும் நம்புவாங்க. இழுத்து மூடுற கம்பெனி தெரிஞ்சு எப்படி பணம் தருவாங்க? Just shut up, கார்த்திக். வாயை மூட்டு சைலண்டா இந்த மீட்டிங்ல உட்காரன்னா உட்காரு, இல்ல கிளம்பு. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. என்ன ரொம்ப தான் எகிர்றீங்க? அவர் சொல்றது உண்மைதானே? நாளைக்கோ அடுத்த நாளோ மூட போற ஆபீஸுக்கு பணம் தர எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் பிசினஸை நான் ஃபர்தரா ரன் பண்ண முடியும். இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லுங்க, எங்க கிட்ட வேண்டாம். ஒழுங்கா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கற வழியை பாருங்க ப்ளீஸ் சார். நான் மயிலன்னா இறகு போடாது, நாம தான் பிடிக்கணும்னு ஒரு பழமொழியே இருக்கு. இவங்கிட்ட இப்படிலாம் கேட்டா பணம் வராது. எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு இல்ல தெரியல சார். ஐயோ, என்ன இவன் துப்பாக்கிய சாக்லேட் கொடுக்குற மாதிரி நீட்டுறான்? சார் என்ன சார் இப்படி பண்றீங்க? சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் அவசரப்படாதீங்க சார். சார் நீ எதுக்கு இப்படி ஒரு பிளான் போட்டு நீ இப்பதான் புரியுது. உன்னை சார் அடிக்கடி திட்டிகிட்டே இருக்காரு, அதனால மொத்தமா மேல அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐடியா கொடுத்தது நீ, ஆப்பி எனக்கா? என்னடா பேசிட்டு இருக்க? இந்த நேரத்துல காமெடி உனக்கு தேவையா? இருக்குமா, உனக்கு என்ன பார்த்தா காமெடியா தான் இருக்கும். ஆதவன் படத்துல சூர்யா கிட்ட சிக்கின வடிவல் மாதிரி நான் உன்கிட்ட சிக்கிட்டு இருக்கேன். ஏய், கண்ணை நீட்டிட்டு இருக்க, உனக்கு பயமே இல்லையா? பயமா? எதுக்கு சார் நான் பயப்படணும்? நான் ஹானஸ்டா இருக்கேன், நான் எதுக்காக பயப்படணும்? இப்போ உனக்கு நான் 2 சான்ஸ் தரேன். ஒன்னு நீ பணத்தை கொடுக்கணும், இல்ல உயிரை விடணும். எதை கொடுக்கறதுன்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஏற்கனவே நான் முடிவு பண்ணனால தான் நான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கேன். பொதுவா என் நிலைமையில யார் இருந்தாலும் சரி, ஒன்னு பயந்து ஓடி இருப்பாங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணி செத்து இருப்பாங்க. ஆனா நான் இது ரெண்டையுமே செய்யல. தைரியமா நின்னு போராடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உங்களை நான் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறேன். நீங்க கோவத்துல என்னை கொன்னா கூட மர்டர் கேஸ்ல நீங்க தான் உள்ள போவீங்களே தவிர யாருக்கும் ஒரு பைசா கூட வராது. அதே நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க காசையை நான் திரும்ப கொடுத்துருவேன், என் ஆபீஸை நான் காப்பாத்திக்குவேன். ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். நான் யாரை ஏமாத்தல, அது என் கேரக்டரும் கிடையாது. என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.
அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்போ உங்களுக்கு 2 சான்சஸ் தான் இருக்கு. ஒன்று, எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறது. இன்னொன்று, என் உயிரை எடுக்கிறது. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன்.